வணக்கம். இந்தியாவில் பார்த்திங்கன்னா டாய்லெட்டுகளில் தண்ணீர் தான் பயன்படுத்துகிறாங்க. அதான் நம்மளோட வழக்கம் கூட. ஆனால் அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா தண்ணீருக்கு பதிலாக டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுறாங்க. அது ஏன்னு தான் பார்ப்போம். ஏன்னா தண்ணீர் வசதி இருந்தோ அவங்க டிஷ்யூ பேப்பர் ஏன் யூஸ் பண்ணுறாங்க? இந்தியா மற்றும் பல ஆசிய நாடுகளில் டாய்லெட்டில் தண்ணீர் தான் பயன்படுத்துறதா வழக்கம். ஆனால் யூரோப்பியன் மாதிரியான ஒரு வெளிநாட்டுகளில் டாய்லெட்டு தண்ணிக்கு பதிலாக டிஷ்யூ பேப்பர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான ஒரு காரணமும் இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம் வாங்க. தண்ணீரை பயன்படுத்தாமல் டிஷ்யூ பேப்பரை ஏன் பயன்படுத்துகிறாங்க? மேற்கத்திய நாடுகளில் வருஷத்தில் பெரும்பகுதி கடுமையாக குளிர் பிரதேசமாக இருக்கும். வெப்பநிலை -டிகிரிக்கு போயிடும். அப்போது பைப்பில் வர்ற தண்ணி உறைஞ்சிரும். குளிராக மாறி ஐஸ் கட்டியாக மாறிடும். அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம தண்ணிக்கு பதிலாக டிஷ்யூ பேப்பர் பயன்படுறாங்க. சில நேரங்கள்னா ரொம்ப ஜில் தண்ணியாக இருக்கும். அதனாலேயும் கூட தண்ணிக்கு பதிலாக டிஷ்யூ பேப்பரை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா டிஷ்யூ பேப்பருக்கு பதிலாக கரையும் பேப்பரை வெளிநாடுகளில் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. வெளிநாடுகளில் இருக்கிற கழிவு நீர் வடிகால் இருக்கு இல்லையா, அதோட அமைப்பு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அவங்க பயன்படுத்துகிற டாய்லெட் பேப்பர் தண்ணீரில் சீக்கிரம் கரையிற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதை நீங்கள் ப்ளஸ் பண்ணாலே சீக்கிரமாக கரையிற மாதிரியான அமைப்பை தான் கொண்டிருக்கு. இதனால் டிஷ்யூ பேப்பரை யூஸ் பண்ணக்குள்ள பூஞ்சை மாதிரியான கிருமி தொற்றுகள் பரவுறது அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. அதனாலேயும் கூட இந்த மாதிரி தண்ணியை விட பேப்பருக்கு தான் முக்கியத்துவம். நமக்கு சின்ன வயசுலேருந்து எப்படி தண்ணி யூஸ் பண்ணி பழக்கப்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி தான் வெளிநாடுகளில் இந்த மாதிரியான டிஷ்யூ பேப்பரை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க, கற்றுக் கொடுத்துட்றாங்க. இந்த கலாச்சாரம் தண்ணியை விட பேப்பர் பயன்படுத்துறதுனால சுத்தமான விஷயம்னு நினைக்கிறாங்க வெளிநாட்டுகள். இந்த டிஷ்யூ பேப்பர் சுலபமாகவும் கிடைக்கும், எளிமையாகவும் கிடைக்கும். இதில் ஒரு சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமீப காலமாக டாய்லெட் பேப்பர் பயன்படுத்துறதுல சிலருக்கு சரும பிரச்சனைகள் ஏற்படுறதா சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் பேப்பர் தயாரிக்கிறதுக்கு லட்சக்கணக்கான மரங்களை வெட்ட வேண்டியிருக்கும். இதனால் மாற்று வழிகளை தேட ஆரம்பித்தாங்க. இப்போ வெளிநாடுகளிலும் வெளிநாட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணீர் ஸ்ப்ரேயர் பயன்படுத்துவது பற்றி கொஞ்சமாக அதிகரித்து வருது. ஆனாலும் காலநிலையை உருவான அந்த பழக்கம் இன்ன வரைக்கும் அவங்களால வாழ்க்கை முறையிலிருந்து ஒரு பகுதியாக மாறிக்கிட்டு தான் இருக்குது. எந்த ஒரு நிகழ்வுனால தான் அவங்க டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே.